பாட்டிலே பிறந்து நடவு பாட்டிலே நடைபயின்று கும்மி பாட்டிலே கன்னி பருவம் எய்தி நேற்றும் இன்றும் என்றும் இளமையோடு இருக்கும் தமிழனையே வணங்கிய நூறையை தொடங்குகிறேன். ஐயா, இன்னைக்கு விவசாயம் எல்லாரும் பண்றாங்க, எல்லா இடத்துலயும் இருக்குது. தொழில்நுட்பம் இல்லாத இடமே இல்லைன்னு இவங்களா சொல்லிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பாதி மொழிகளுக்கு தாய்மொழியா இருக்கிறது எங்க தமிழ் மொழி தாங்க ஐயா. அந்த தமிழ் தாயோட மகன் நான் ஒரு தமிழன் தான் நம்மளை தனிமைப்படுத்தி காமிக்கிறதே நம்ம பண்பாடு தாங்க ஐயா. பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், பண்பாடு இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஐயா, பண்பாடுங்கிறது அன்பு அன்பு காட்டுறதோட பிரதிபலிப்பு தான் பண்பாடு. முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி, மயிலுக்கு போர்வை கொடுத்தவர் பேகன். ஒரு அரசவில மணியே கட்டாம இருந்தாரோ அரசன், ஏன்னா அது வண்டுகளுக்கு தொந்தரவா இருக்குன்னு சொல்லி மணியே கட்டாம இருந்தாரோ ஒரு அரசன். தன்னிடம் வந்து நீதி கேட்ட பசுவிற்காக தன்னோட மகனை தேர்காலில் வச்சு பலி கொடுத்தாரு மனுநீதி சோழன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நம் நாட்டு மன்னர்கள்லாம் ஓரறிவு உயிரினத்துல இருந்து 6 அறிவு உயிரினங்கள் வரைக்கும் அன்பு செலுத்தணும்னு சொல்லி கொடுத்தது நம்ம தமிழர் பண்பாடு தாங்கய்யா. பாருங்க, தேர்ல வர்ற மன்னன் காதலிய மனைவிய பார்க்க அந்த குதிரையோட கழுத்துல மணி இருக்குது, வழிநடுக பூக்கள்ல வண்டு உட்கார்ந்துருக்கு. அப்ப தேரோட்டிட்ட மன்னன் சொன்னானா, எப்படி நீ இந்த மணியினுடைய நாவை இழுத்து கட்டிரு, இந்த ஓசை கேட்டா அந்த வண்டு பறந்துடும், அப்படி பறக்க கூடாது என்று தாதூன் பறவைக்கு பேதூன் செய்யாமல் என்ன செஞ்சான், அந்த மணியின் நாக்க கட்டி பிடிச்சான் ஒருத்தன். தன்னுடைய வீட்டு வாசல்ல அரண்மனை வாசல்ல மணி கட்டி வச்சு ஒரு பசுமாடு வந்து இழுத்த போது அந்த கன்றை அழித்த தன் மகனுக்காக, அவனையே வீதி விடங்கன் என்ற மகனுக்காக தானே தேர் ஓட்டி அவனை கொல்ல முயன்றான் மனுநீதி சோழன் என்றால் இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியத்தில் வந்த செய்திகள். இதுதான் பண்பாடு. ஐயா, சமத்துவங்கிறது பண்பாடோட கூட பிறந்த தம்பி மாதிரி. நம்ம அப்துல் கலாம் ஐயா ஒரு விழாவுக்கு போயிருக்கும் போது ஒரு பாப்பா வந்து கேக்குறாங்க, ஐயா சமத்துவம் என்னன்னு சொல்லுங்கன்னு. அதுக்கு அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு, பாப்பா இந்த குத்து விளக்கு ஒரு இந்துவினுடைய அடையாளம், இந்த மெழுகுவர்த்தி ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம், இந்த குத்து விளக்கு ஏற்ற போகிற நான் ஒரு முஸ்லீம், இதுதான் பாப்பா சமத்துவம் அப்படின்னு சொன்னாரு. ஐயா, ஒரு மனிதனை மனிதனாக்குறது நம்ம தமிழர் பண்பாடு தாங்க ஐயா. விவசாயி உற்பத்தி பண்ணலாம் பருத்தி, தொழில்நுட்பத்தினால நீங்க அடையலாம் திருப்தி, ஆனா எங்க தமிழர் பண்பாடு தான் சொல்லி கொடுத்துச்சு ஒருத்தனுக்கு ஒருத்தி.